நம்மாழ்வாரின் ராமாவதார அனுபவங்களை பற்றி பார்ப்போம். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார் மிக மிக புகழ் பெற்றவர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுகூர் திருநகரி என்ற இடத்தில் வேளாளர் குலத்தில் அவதரித்தார். சடகோபர், பராங்குசர், வகுளாபரணர், மாறன் ஆகிய பெயர்களெல்லாம் அவருக்கு உண்டு. இவர் திருமாலின் விஷக்சேனர் அவதாரமாக கருதப்படுகிறார். திருவேங்கடம் உள்ளிட்ட 35 திருத்தலங்களில் தரிசனம் செய்துள்ளார். ஸ்ரீரங்கப் பெருமானாலேயே நம்மாழ்வார் என்று அழைக்கப்பட்ட சிறப்பு பெற்றவர். திருவாய்மொழி, திரு ஆசிரியம், திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி இவருடைய நூல்களாகும். மதுரகவியாழ்வார் இவருடைய உத்தம சீடராவார். இவருடைய படைப்புகளிலே திருவிருத்தம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அதிலே தேடி பார்க்கும் அளவிலே 2 பாசுரங்கள் தான் அவர் ராமாவதாரத்தை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார். மற்ற இடங்களிலெல்லாம் ராமனை குறிப்பிட்டு பேசவில்லை. 36வது பாடல், 77வது பாடல் பாசுரம், இவை 2 தான் கிடைத்திருக்கின்றன தேடும் அளவிலே. 36வது பாசுரத்தை அர்த்தத்தோடு நாம் அனுபவிப்போம். கைகளால் தடவி தேடும்படியாக இருள் பரவியுள்ள நீண்ட பிரளய காலம் போல தோன்றும் சமயத்திலும் தனிமையை பொறுக்க மாட்டாதிருக்கின்ற இவள் துளசி மாலை பற்றியே உருப்போட்டு கொண்டிருக்கிறாள். முடிவில்லாத இவள் துன்பத்தை அறிந்திருந்தும் இவள் தலைவன் மனம் இறங்கவில்லையே. ஐயோ! இலங்கையில் உள்ள கூட்டமான பெரிய மாளிகைகளை வானர சேனைகளை கொண்டு இடித்து நொறுக்கிய ஸ்ரீராமபிரான் தனது கொடுந்தன்மைகளை இவளிடமும் காட்டுகின்றாரே என்று பாடுகிறார் நம்மாழ்வார். அந்த பாசுரம் இதோ. துழா நெடும் சூழிருள் என்று தன் தார் அது பெயரா எழா நெடு ஊழி எழுந்த இக்காலத்தும் எங்கிவளோ வழா நெடுந் துன்பத்தள் என்றிரங்கார் அம்மனோ இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார் கொடுமைகளே என்று சொல்கிறார். அடுத்தபடியாக பாசுரம் 77 அதிலே அதனுடைய அர்த்தம் முதலில் வாசிக்கிறேன். தனது கதிர்களால் உலகெங்கும் ஆட்சி செய்யும் செங்கோன்மை கொண்ட கதிரவன் அஸ்தமிப்பது மரணத்துக்கு ஒப்பாகிவிட்டது. ஆகவே அவன் குமாரனான பிறைச்சந்திரன் அழிகிறான். சூரியனின் மனைவியாகிய மாலைப்பெண் செவ்வானமாகிய யுத்த களத்தில் நின்று வருந்துகிறாள். இந்த பெண் தனக்கு துணையாக திருத்துழாயை சேர்த்து கொண்டு என் மேனி நிறத்தை கவர்ந்து கொள்ள எதிரே தோன்றிவிட்டாள். தெற்கில் உள்ள இலங்கையை கொடிய போர்க்களமாக்கி யுத்தம் செய்த நமது தேவர் தலைவன் ஸ்ரீராமபிரான் சூடியுள்ள திருத்துழாய்தான் என் நிறத்தை கொள்ளையடிக்கிறது என்றால் இந்த மாலை பொழுதும் அதனோடு சேர்ந்து கொண்டு என்னை நலிவடைய செய்கின்றதே என்று பாடுகிறாளாம். நாயகி பாவத்தில் பாடும் பாட்டு இது, பாடும் பாசுரம் இது. திங்களம்பிள்ளை புலம்பத்தன் செங்கோல் அரசுபட்ட செங்களம் பற்றி நின்றெங்கு புன்மாலை தென்பாலிலங்கை வெங்களம் செய்ததும் செய்தனம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி நலிகின்றதே என்று பாடுகிறார். பெரிய திருவந்தாதியிலே 5 பாசுரங்கள் ராமரை குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த பாசுரங்களை நாம் இன்று அர்த்தத்தோடு அனுபவிப்போம். 17வது பாசுரம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யுத்தம் செய்தபோது நாலாபுரமும் சுழற்றி கொண்டு ராவணனது 10 தலைகளையும் மலைகள் விழுவது போல கோதண்டத்தை வளைத்து அம்பெய்து சாய்த்தார். அவரை சூழ்ந்து வழிபட்டு வரம் வேண்டுகின்ற அடியார்கள் கண்ணெதிரில் தோன்றாவிட்டாலும் அவர் அவர்களை சீராக வாழ வைக்கிறார். பின்னர் உதவியதை பெருமையாக வெளியே சொல்வதில்லை. இப்படிப்பட்ட கருணை மனம் யாருக்கு வரும் என்கிறார். சூழ்ந்தடியார் வெண்டினக்கால் தோன்றாது விட்டாலும் வாழ்ந்திடுவர் பின்னும் தன் வாய் திறவார். சூழ்ந்தெங்கும் வாழ்வரைகள் போல் அரக்கன் வன் தலைகள் தாம் இடிய தாழ்வரையில்
வேந்தினார்தாம் என்று பாடுகிறார். ராமனின் புகழை பாடுகிறார். எல்லோருக்கும் தெரியும்படியாக வெளிப்படாவிட்டாலும் அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றியே விடுவார் என்று துணிக்கும்படியாக இருக்கிறது இந்த பாசுரம். அடுத்தது 63வது பாசுரம். சமுத்திரத்தின் மேல் ஆகாயத்தில் பரவுகின்ற சூழ் கொண்ட மேகத்தை காற்று ஓரிடத்தில் நிற்க விடாமல் அடித்து துரத்துகிறது. கடைசியில் காற்று சளைத்த பின் கார்மேகம் மழையாக கடலில் விழுந்து சோர்ந்து விடுகிறது. அதுபோல சுதர்சனத்தையுடைய திருமால் ராமனாக அவதரித்து கொடிய அரக்கியான சூர்பனகையின் மூக்கையும் பருமனான காதுகளை மறுத்து தள்ளி ராவண சங்காரம் முடித்த பின் திருப்பார்கடலில் வந்து பள்ளி கொண்டான் என்று பாடுகிறார். பின் தூரக்கும் காற்றிழந்த சூழ்கொண்டல் பேர்ந்தும் ஓய் வந்திரைக்கண் வந்தணைந்த வாய்மைத்தே அன்று திருச்செய்ய நேமியான் தீயரக்கி மூக்கும் பரிச்செவியும் ஈர்ந்த பரன் என்று பாடுகிறார். 64வது பாசுரத்தில் மகாவிஷ்ணு ராமாவதாரத்தில் சுக்ரீவன் நம்பிக்கை பெற 7 மராமரங்களை ஒரே பாணத்தால் துளைத்தார். கிருஷ்ணாவதாரத்தில் கொக்கின் வடிவாக வந்த பகாசுரன் வாயை கிழித்து வதம் செய்தார். இத்தகைய ராமபிரானும் கண்ணபிரானும் பரந்தாமனாகிய திருமாலே என்று தங்கள் நெஞ்சார உணர்ந்து வழிபட வல்லவர்களாகில் தேவர்கள் கைகூப்பி தினமும் 3 வேளையும் வணங்குவார்கள் என்றோ என்று பாடுகிறார். பரனாம் அவனாதல் பாவிப்பராகில் உரனால் ஒரு 3 போதும் மரம் 7 அன்றை இதானை புள்ளின்வாய் கெண்டானையே அமரர் கைதான் தொழாவே கலந்து என்று பாடுகிறார். இதற்கு பிறகு 78வது பாசுரம். அதிலே சொல்கிறார், நல்ல நெஞ்சமே, சிநேகிதர்கள், நீண்ட ஆயுள், குழந்தைகள், பேரன் பேத்திகள், மற்ற உறவினர்களோடு சேர்ந்திருப்பது இவையெல்லாம் தினமும் சந்தோஷத்தை தருகிறது என்கிறாய். இருந்தாலும் நீ உலக பந்தங்களில் ஈடுபடாதே. ஸ்ரீராமனாக அவதரித்து சாரங்கவிலிருந்து பாணங்களை இடைவிடாமல் ஏவி வீரத்தொழில் புரிந்த எம்பெருமானின் இயற்கையான நற்குணங்களையே என்றைக்கும் உணவாக கொண்டு உய்வாயாக என்று பாடுகிறார். துணைநான் பெருங்கிளையும் தொல்புலமும் சுற்ற திணைநாளும் இன்புடைத்தா மேலும் கணைநாளில் ஓவா தொழில் சார்கன் தொல் சீரை தன்னெஞ்சே ஓவாத ஊனாக என்று பாடுகிறார். அடுத்து ஒரு பாடல் 82வது பாசுரம். மாரீச்சன் தன் உண்மை வடிவத்தை மறைத்து மான் வடிவில் வந்தான். அந்த நாடில் அவனை பின்தொடர்ந்து சுதர்சன சக்கரம் தரித்த எம்பெருமானை பெரும் பாவியாக அடியேன் நமக்கு கதி இவர்தான் என்று உணரும் அறிவில்லாமையால் போற்றாமல் வீணே காலம் கழித்தேனே, கழிந்த நாள்களையெல்லாம் எண்ணி வருந்துகிறேனே என்று பாடுகிறார். இன்மையால் தீவினை ஏன் வாழா இருந்தொழிந்தேன் கீழ் நாட்களெல்லாம் கரந்துருவில் அம்மானை அன்னான்று பின்தொடர்ந்து ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயர்த்து என்று பாடுகிறார். திருவாய்மொழியிலே முதல் பத்திலே முதலாம் திருமொழி, முதல் திருவாய்மொழி, அதிலே 6வது பாடல் ராமாவதாரத்தை நினைத்து சொல்கிறார். நிற்றல் நில்லாமை, இருத்தல் இராமை, கிடத்தல் கிடவாமை, திரிதல் திரியாமை என்று ஓர் இயல்பாக நினைக்க முடியாதவர் எம்பிரான். ஸ்ரீராமனாக தேடி திரியும் நேரத்தில் ஓரிடத்தில் நிற்கவோ அமரவோ உறங்கவோ அவரால் முடியுமோ? திருப்பார்கடலில் யோக நித்திரை செய்யும்போது எழுந்து நிற்க சொன்னால் முடியுமோ? கர்ப்பிணியான சீதையை காட்டில் விட்டுவிட்டு உலக அபவாதம் நீங்க குழந்தை பிறந்த பிறகும் கடமையே கண்ணாக இருந்தவர் ராமன். கஜேந்திராழ்வானை காக்க பறக்கும் சமயத்திலே நில் என்றால் முடியுமோ? மாறுபட்ட தொழில்களை கொண்டவர் அவர் தொழில்தான் மாறுபட்டதே தவிர அவரது காக்கும் குணம் நிலையானது. இவரே எம் திடமான பரம்பொருளாவார் என்று அர்த்தம் துணிக்கும்படி சொல்கிறார். நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர், என்றுமோர் இயல்பினர் என நினைவு அறியவர், என்றுமோர் இயல்பொடு நின்ற எம்திடரே என்று பாடுகிறார்.
அடுத்து 5ஆம் திருமொழியிலே 5வது பாசுரம். மானின் பார்வையுடைய மகாலட்சுமியை மார்பில் தரித்த மாதவா, மந்தரையின் முதுகில் உள்ள பூனை குறிப்பார்த்து ஸ்ரீராமனாய் அவதரித்த போது வில்லில் மண்ணுருண்டை வைத்து எய்த கோவிந்தா, வைகுண்டத்தின் ஒளிவெள்ளமான நீலமேனி வண்ணனே, மது என்ற அசுரனை அழித்த மதுசூதனா, உனது தேன்மலரும் கமலங்கள் போன்ற திருவடிகளை இந்த பாவி சேரும்படி அருள வேண்டும் என்று பாடுகிறார். மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனே சிறைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே என்று பாடுகிறார். அடுத்து 6ஆம் திருமொழியிலே 7வது பாசுரம். பெரிய சமுத்திரத்தால் சூழப்பட்ட இலங்கைக்கு அரசனான ராவணனுடைய தோள்களையும் தலைகளையும் அறுத்து தள்ளிய ஸ்ரீராமபிரானுடைய திருவடிகளை தலையால் வணங்கி வாழ்நாள் ஆகிய சாகரத்தை சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள்கள் அலை கழிவின்னே என்று சொல்கிறார். அடுத்து 2ஆம் பத்து முதல் திருவாய்மொழியிலே 3வது பாசுரம். ஆர்ப்பரிக்கும் கடலே, நீ ஆசைப்பட்ட பொருள் கையில் கிடைக்காத காரணத்தால் இரவும் பகலும் நாள் முழுதும் தூங்காமல் உள்ளமெல்லாம் உருக ஏக்கம் கொண்டிருக்கிறாய் போலும். அதனால்தான் இலங்கை முழுவதையும் இரையாக கொடுத்த ஸ்ரீராமபிரானின் திருவடிகளை விரும்பி நான் கொண்ட வேதனையை நீயும் அனுபவிக்கிறாயோ, நீயாவது துன்பம் நீங்கி வாழ்வாயாக என்று சொல்கிறார். காமுற்ற கையறவோடு எல்லே இராப்பகல் நீமுற்ற கண்டுயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியால் தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ்நயந்த யாமுற்றது உற்றாயோ வாழி கனை கடலே என்று பாடுகிறார். அடுத்து 2ஆம் பத்து 3ஆம் திருமொழியிலே 6வது பாசுரம். உன்னையே சரணம் என்றடைந்த பக்தர்களின் பாபங்களுக்கு கொடிய விஷமாக இருந்து அழித்து அவர்களுக்கு திடமான ஞானத்தை அளித்து உன்னை விட்டு அவர்கள் பிரியாதபடி அவர்கள் நெஞ்சத்திலே குடிகொண்டிருக்கும் சுடர்வண்ணனே, சூர்பனகையின் மூக்கை அறுத்த ஸ்ரீராமா, அடியேன் பிறந்தன்றே உன்னை தஞ்சமடைந்து விட்டேன் என்கிறார். சேர்ந்தார் தீவினைகட்கு அருநஞ்சை திண்மதியை தீர்ந்தார் தம்மனத்து பிரியாது அவர் உயிரை சேர்ந்தே புகழ்கொடா சுடரை அரக்கியை மூக்கு இருந்தாயை அடியேன் அடைந்தேன் முதன் முன்னமே என்று பாடுகிறார். மொழியிலே ஸ்ரீராமனை நினைத்து அவர் பாடியிருக்கும் இன்னும் சில பாசுரங்களை இன்றைக்கு பார்க்கலாம். பெருத்த ராட்சத கூட்டங்களை கொண்ட பெரிய அசுரனான ராவணனுடைய குலம் ஸ்ரீராமனின் சினத்தால் அழிந்தது. அந்த எம்பெருமானை பற்றி பக்தர்கள் கூட்டமாக வசிக்கும் தென் திருக்குருவூரில் தோன்றிய ஸ்ரீ சடகோபர் ஆராய்ந்து அருளி செய்த 1000 பாமாலைகளில் இந்த 10 பாசுரங்களை கூட்டமாக நின்று பாடியாடி அடியார்களே பயன் பெறுவீர்கள் என்று சொல்கிறார். குழாங்கொள் பேரரக்கன் குலம்பிய முனிந்தவனை குழாம்கொள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்து உரைத்த குழாம்கொள் 1000 இவை 10 உடன்பாடி குழாங்களாய் அடியீர் உடன் கூடி நின்று ஆடுமினே என்று பாடுகிறார். இன்னொரு இடத்திலே இப்படி அர்த்தம் வரும்படி சொல்கிறார். நெருப்பிலிட்ட அரக்கும் மெழுகும் போல் பிரிவால் உருகும் இவள் இரக்க மனம் கொண்டிருக்கிறாள். நீங்களோ இதற்கு நேர்மாறாக கல்மனமுடையவராய் இருக்கிறீர்கள். ராவணன் மேல் கொண்ட சினத்தால் லங்காபுரியையே அழித்தவராயிற்றே, இதற்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார். இரக்க மனத்தொடு எரி அணை அரக்கும் மெழுகும் ஒக்கும் இவள் இரக்கம் எழீர், இதற்கென் செய்கேன் அரக்கன் இலங்கை செற்றிருக்கே என்று பாடுகிறார். அடுத்து ஒரு பாசுரம். என் தந்தையே, குளிர்ச்சியான திருவேங்கட மலையில் நிற்பவனே, இலங்கையை அழித்தவனே, 7 மராமரங்களின் வேர்பாகம் ஒரே பாணத்தால்
இற்று விழும்படி விடுத்த கோதண்டத்தை தரித்தவனே, குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிந்த அமிர்தமே, என்னுள்ளே கலந்த கம்பீரமானவனே, தேவர்களுக்கு சிங்கம் போன்ற தலைவனே, இனிமேல் என்னை விட்டு நீ எங்கே போக முடியும் என்று கேட்கிறார். எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய், இலங்கை செற்றாய், மராமரம் பைந்தாள், ஏழ் உருவ ஒரு வாளி கோத்தவில்லா, கொந்தார் தண்ணத்துழாயினார் அமுதே, உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா வான்ஏரே, இனியெங்கு போகின்றதே என்று கேட்கிறார். இன்னும் ஒரு பாசுரம். நங்கையரே, கொடி போன்ற சீதைக்காக இலங்கை நகரின் மீது அனல் கக்கும் பாணங்கள் எய்த ஸ்ரீராமபிரானின் திருவடிகளின் மேல் இருக்கும் அழகிய வாசனை வீசும் குளிர்ச்சியான திருத்துழாய் மலர்களே தன் தாபத்தை தீர்க்கும் என்று இவள் நம்புகிறாள். இதற்கு நான் என்ன செய்வேன்? அது எப்படி இவளுக்கு கிடைக்கும் என்ற அர்த்தத்தில் பாடியிருக்கிறாள். கொம்பு போர் சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பு எரி உய்த்தவர் தாழ் இணைமேல் அணி வம்பவிழ் தண்ணம் துழாய் மலர்க்கே இவள் நம்புமால் நான் இதற்கு என் செய்கேன் நங்கையீர் என்று பாடியிருக்கிறார். அடுத்த ஒரு பாசுரம். எம்பெருமான் ஊழிக்காலத்தில் உலகங்களை உண்டும் படைக்கும் காலத்தில் வழிவிட்டும் திருவிக்கிரமனாய் உலகங்களை கடந்தும் வராகமாகி பூமியை பெயர்த்தெடுத்தும் ஸ்ரீராமபிரானாய் கடலில் அணை கட்ட தர்பாசனத்தில் கிடந்தும் திருவேங்கடமலையிலே நின்றருளியும் ஸ்ரீ சீதாராமனாய் பட்டாபிஷேக கோலத்தோடு வீற்றிருந்தும் யாக பூமியில் தோன்றிய வைதேகியை மணம் முடித்ததுமான தனது ஆற்றலால் உலகம் அவனுக்கு சொந்தமானதை எண்ணி நின்றருளும் ஸ்ரீஹரியை பற்றி தமிழில் திருவாய்மொழி பாடும் பேறு பெற்றேன். இப்பிரபந்தம் தொண்டர்களுக்கு இன்பமழை தரும் என்று எழுதியிருக்கிறார். உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தோடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்ட ஆற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை வண்தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்பமாரியே என்று பாடுகிறார். குறையில்லா தளிர் நிறம் கொண்ட கிளி போல் பேசும் சீதாதேவி அசோகவனத்தில் தனித்த இடத்தில் சிறையிருந்தாள். சிறையிருந்த புகழுக்கு ஈடு சொல்ல முடியாது. அவள் சிறை வைக்கப்பட்டதற்காக சினந்து அரக்கர் நகரான இலங்கை எரித்த ஸ்ரீராமபிரானின் திருமுடியை நறுமணம் கமழும் திருத்துழாய் மாலை அலங்கரிக்கிறது. அவன் கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்களிடம் கருணை கொண்டருள் புரிகின்றான். அவனை கவர முடியாத என் அறிவினால் எனக்கு என்ன பயன் என்று அர்த்தம் துணிக்கும்படி பாடுகிறார். தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமாக்கினர் அரக்கன் நகரெரித்த களி மலர்த்துழாய் அலங்கல் கமிழ் முடியன் கடல் ஞாலத்து அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே என்று பாடுகிறார். அடுத்து இன்னொரு பாசுரம். நெஞ்சமே, நீயும் எனக்கு அனுகூலமாயில்லை. நீண்ட இரவோ குறையாமல் பிரளய காலம் போல் நீண்டு கொண்டே போகிறது. பகைவர்களை அழிக்கும் கோதண்டத்தை உடைய ஸ்ரீராமபிரானும் வரக்காணம், சாகும்படியும் தெரியவில்லை. கொடிய பாவங்களை செய்த நான் பெண்ணாக ஏன்தான் பிறந்தேனோ என்று நாயகி பாவத்தில் பாடியிருக்கிறார். அந்த பாசுரம் இதோ. நீயும் பாங்கல்லை காண் நெஞ்சமே, நீளிரவும் ஓயும் பொழுதின்றி ஊழியாய் நீண்டதால் காயும் கடும் சிலை என் காகுத்தன் வாரானால் மாயும் வகை அறியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்து ஒரு பாசுரம். கொடிய பாவம் எதுவும் இல்லாதவன் என்றும் கொடிய வினையாக இருப்பவளும் நானே என்றும் கொடிய பாவங்களை செய்பவளும் அழிப்பவளும் நானே என்றும் கொடியவனான ராவணனின் இலங்கையை அழித்தேன் என்றும் கொடி போன்ற என் மகள் புலம்புகின்றாள். கொடிய குணம் கொண்ட கருடனை வாகனமாக கொண்டவன் என் அழகிய பெண் மேல் ஆவிர்பவித்து விட்டானோ? கொடிய குணமுடைய உலகத்துக்கு கொடியவளான அடியேன், இதை பற்றி நான் எப்படி விளக்குவேன் என்று சொல்கிறார். இது ஒரு தாய்ப்பாசுரம். தன்னை தாயாக பாவித்து திருமாலின் பக்தியிலே ஈடுபட்டு தன்னை மறந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் ஒரு பெண்ணை பற்றி
பாடுகிறார். கொடியவினை யாதும் இலனே என்னும், கொடியவினை ஆவேனும் யானே என்னும், கொடியவினை செய்வேனும் யானே என்னும், கொடியவினை தீர்ப்பேனும் யானே என்னும், கொடியான் இலங்கை செற்றேனே என்னும், கொடிய புள்ளுடையவன் ஏறக்கொலோ, கொடிய உலகத்திற்கு இவை என் சொல்லுகேன், கொடியேன் கொடி என் மகள் கோலங்களே என்று பாடுகிறார். வேறொரு பாசுரம் பார்ப்போம். வாசனை மிகுந்த வண்டினங்களே, உங்களை தனியாக சந்தித்து யாசித்து கேட்கின்றேன். தெளிந்த நீரையுடைய பம்பா நதியின் வடகரையில் உள்ள திருவண்மண்டூரில் குடிகொண்டிருக்கும் திருமாலிடம் போர் செய்வதில் எதிரில்லாத அரக்கன் ராவணனது கோட்டை மதில்களை துகள் துகளாய் நொறுக்கும்படி அழித்து மகிழ்ந்த காளை போன்ற வீரனிடம் உம்மை எண்ணி ஒருத்தி உயிர் வாழ்கிறாள் என்று ஞாபகப்படுத்துங்கள் என்று வண்டினங்களை தூது விடுகிற மாதிரி பாடியிருக்கிறார். வேறு கொண்டு உம்மையான் இறந்தேன் வெறி வண்டினங்காள், தேரு நீர் பம்பை வடபாலை திருவண்மண்டூர், மாறில் போர் அரக்கன் மதில் நீர் எழ செற்றுகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உழல் என்மிங்களே. பூமியில் ஸ்ரீராமனாய் அவதரித்து வனத்திலே நடந்து காட்டினாய், போர் முனையில் நின்று அருளினாய், சமுத்திரம் வழிவிட தர்பாசனத்தில் கிடந்திருந்தாய், பர்ணசாலையில் வீற்றிருந்தாய், அதே கோலங்களில் பல ஆலயங்களில் அர்ச்சாவதாரனாயிருந்து யுகங்கள் தோறும் உயிர்களை காப்பவனே, அழகிய மகாலட்சுமியுடன் இணைந்திருக்கும் உன்னை அடையாமல் நான் இன்னும் பல நாட்காலம் கடத்த வேண்டுமா என்று அர்த்தம் துணிக்கும்படி பாடுகிறார். ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சால பல நாள் உகந்தோறு உயிர்கள் காப்பானே, கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே, சால பல நாள் அடியேன் இன்னும் தளர்வேனோ என்று சொல்லி பாடுகிறார். இன்னும் ஒரு பாசுரம் பார்ப்போம். தெய்வக் கோமானாய் அவதரித்த ஸ்ரீராமா, வலிமையுடைய கொடிய அசுரர் குலமெல்லாம் கூறாகும்படியும் சாம்பலாகும்படி செய்தவனே, சீறி எரியும் திருச்சக்கரத்தை கையில் தரித்திருப்பவனே, நிலமாகி அனைவரையும் தாங்கிக் கொண்டிருப்பவனே, சேறு படிந்த சுனையிலே செந்தி போல் செந்தாமரைகள் மலர்ந்திருக்கும் திருவேங்கடமலையில் எழுந்தருளியிருப்பவனே, குறைவில்லா அன்புடைய அடியேன் உன் திருவடிகளை அடைய நீ அருள வேண்டும் என்று பாடுகிறார். கூராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீரா எரியும் திருநேமி வலவா தெய்வக்கோமானே, சேரார் கனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே, ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர்வண்ணம் அருளாயே என்று பாடுகிறார். ஒரு பாசுரம் அடுத்தது. உலகத்தினர் மீது ஐயோ என்று இறங்காமல் அவர்களை அலைக்கழித்த அசுரர்களின் ஆயுளின் மேல் நெருப்பை கக்கும் பானங்களை மழையென பொழிந்து கோதண்டத்தை பிடித்து நின்ற ஜானகி மணாளா, தேவாதி தேவனே, தேவர்களும் முனிவர்களும் விரும்பும் திருவேங்கடத்தானே, கொடிய பாவங்களை செய்த அடியேன் தாமரைப்பூ போன்ற உன் திருவடிகளை பொருந்தி வழிபடும்பொருளி அருள வேண்டும் என்கிறார். ஆவா எண்ணாத உலகத்தை அலைக்கும் அசுரர் வாணாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா, தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, பூவார் கழல்கள் அருவினையேன் பொருந்துமாறு புணராயே என்று பாடுகிறார். அடுத்து ஒரு பாசுரம். ஒரே வரிசையாக இருந்த 7 மரங்களையும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த ஒரே அம்பினால் துளைத்த வல்லவனே, ஒன்றுக்கொன்று பிணைந்து நின்ற மருத மரங்களின் இடையே தவழ்ந்து சென்ற ஆதிமூலமே, திண்ணமான மேகங்கள் போல் யானைகள் உலவும் திருவேங்கடத்தானே, வலியுள்ள சார்ங்கத்தை உடைய உனது திருப்பாதங்களை அடியேன் சேர்வது என்னாளோ என்கிறார். புணரா நின்ற மரமேழ் அன்றைத ஒருவில் வலவாவோ, புணரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே, திணறார் சார்ங்கத் துணபாதம் சேர்வதடியேன் என்னாளே என்று பாடுகிறார். இன்னொரு பாசுரம் பார்ப்போம். தோழி, பெரிய மதில்கள் சூழ்ந்த கடலுக்கு நடுவே இருந்த லங்காபுரியை அழித்த ஸ்ரீராமபிரான் விரும்பி வந்து வீற்றிருக்கும் திருப்பேரைக்குள் புகுந்து கொண்ட என் நெஞ்சத்தை தேடி பெயர்த்து கொண்டு வரலாம் என்று வந்தேன். எங்கு தேடியும் அதை காணவில்லை.
இங்கே இனி நமக்கு யார் இருக்கிறார்கள்? என் இதயத்தை கூவி அழைக்கும் வல்லவர்களும் இல்லை. இனி யாரை கொண்டு எந்த காரியத்தை சாதிக்க முடியும்? கோயிலுக்கு போனால் அங்கே என்னுள்ளம் எதை பார்த்து மயங்கி கிடந்ததோ அந்த திருமேனியைத்தான் என் கண்களும் கண்டு செயலிழந்து நின்றன என்று அர்த்தம் துணிக்கும்படியாக பாடுகிறார். பேரையில் சூழ்கடல் தென்னிலங்கை செற்றபிரான் வந்து வீற்றிருந்த பேரையிற்கே புக்கு என் நெஞ்சம் நாடி பேர்த்து வர எங்கும் காணமாட்டேன். ஆர இனி இங்குடையும் தோழி என் நெஞ்சம் கூலவல்லாரும் இல்லை. ஆரை இனி கொண்டேன் சாதிக்கின்றது என் நெஞ்சம் கண்டதுவே கண்டேனே என்று பாடுகிறார். இது ஒரு தோழி பாசுரம். அடுத்து இன்னும் ஒரு பாசுரம் பார்க்கலாம். என் அப்பன் ஸ்ரீராமன் வரிசையாக எய்த பாணங்கள் பகைவர்களின் அம்புகளுடன் மோதி கடல் போல் ஒலி எழுப்பின. இந்த யுத்தத்தில் 100 பிணக்குவியல்கள் யானைகளைப் போல் புரண்டு விழுந்தன. ஆறு போல இரத்த வெள்ளம் பெருகி கடலிலே கலந்தது. இப்படியாக இலங்கை சாம்பலாகும்படி ராமபிரானின் கைவண்ணத்தை சொல்லும் நேர்மையான போராகும் என்கிறார். மாறு நிறைத்திரை குஞ்சரங்கள் இன 100 பிணம் மலை போர் புரள கடல் 6 மடுத்து உதிர புனலா அப்பன் நீருபட இலங்கை செற்ற நேரே என்று பாடி முடிக்கிறார். இன்னொரு பாசுரம் பார்க்கலாம். பிரம்மன் படைத்த உலகில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியில் வாழும் புல் பூண்டு முதலாக எறும்பு போன்ற அனைத்து உயிரினங்களும் ஒன்றுவிடாமல் அசையும் அசையா எல்லா பொருட்களுக்கும் நன்மை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வைத்தான். அத்தகைய ராமபிரானின் சரித்திரத்தை அல்லாமல் மற்றொன்றை சான்றோர் படிப்பரோ என்கிறார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ? புற்பா முதலாம் புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமுற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று பாடுகிறார். நம்மாழ்வாரின் ராமானுபவத்திலே நாம் இன்றைக்கு நிறைவு பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஆழ்ந்த ஆழமான கடலுக்குள்ளே மூழ்கி எடுத்து முத்து குளிப்பவர்கள் மிகவும் ஆழமாக சென்று முத்துக்களை எடுத்துக்கொண்டு வருவது போல அங்கங்கே சிதறி கிடந்த முத்துக்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். இன்றைக்கும் 4 பாசுரங்கள் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நிறைவு பகுதி. மானிடர்களின் நலனுக்காக அசுரர்களின் கொடுமைகளை நீக்க ஸ்ரீராமனாய் அவதரித்து கடுமையாக துன்பப்பட்டார். நாட்டை கிடைத்த அரக்கர்களை தேடிச் சென்று தண்டித்தார். இலங்கையை விபீஷணனுக்கு அளித்து செழிப்பும் நிம்மதியும் பெருகச் செய்தார். காகுத்தனின் இந்த செயல்களை கேட்டும் நாட்டு மக்கள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் செய்வதன்றி வேறொருவருக்கு அடிமையாவாரோ என்கிறார். நாட்டில் பிறந்தவர் நாரணற்கு ஆடன்றி ஆவரோ? நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்க்காய் நாட்டை நலியும் அரக்கரை நாடி தடிந்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே என்று பாடுகிறார். அடுத்து ஒரு பாசுரம். ராவணன் கொடிய பாபங்களையே செய்து வந்தான். அவன் ஆற்றல் உள்ள ஆடவனாய் சிங்கம் போல் கம்பீரமாய் இருந்தான். ஸ்ரீராமபிரான் அவனது தகாத செயலால் குலத்தோடு அவனை அழித்தான். ஆனால் கடல் சூழ் இலங்கையை அவன் தம்பியான விபீஷணனுக்கே தந்தான். பின்னர் அயோத்திக்கு திரும்பி பல்லாண்டுகள் அரசாண்டு வைகுண்ட ஜோதிக்கு திரும்பினான். அந்த அமரர்களின் சிங்கத்தை நெஞ்சமே நான் தரிசிக்க முடியுமா என்று கேட்கிறார். காண்டும் கொலோ நெஞ்சமே கடிய வினையே முயலும் ஆண் திரள் மீளி மொய்பின் அரக்கன் குலத்தை தடிந்து மீண்டுமான் தம்பிக்கே விரிநீர் இலங்கை அருளி ஆண்டு தன் ஜோதி புக்க அமரர் அரி ஏற்றினையே என்று பாடுகிறார். இன்னும் ஒரு பாசுரம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி யுத்தகளத்தில் ஒருவனாக நின்று போர் செய்தார். சிலர் கண்களுக்கு 2வராகவும் சிலர் பார்வைக்கு 3வராகவும் நின்றிருக்கிறான். தன் திருமேனியை காட்டாமலே எண்ணுந்தோறும் தித்திப்பை ஏற்படுத்துவான். மகாலட்சுமி உரையும் மார்பினனான அந்த அற்புத நாராயணன் திருக்கடித்தானத்தை விரும்பி வந்து உறைந்திருக்கின்றான் என்று அர்த்தம் எப்படி பாடுகிறார். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என நின்று உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பான். திரு அமர் மார்வன் திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரானே என்று பாடுகிறார். அடுத்த நிறைவு பாசுரம். துணையாகவும் நம்மையே நம்பியிருப்பார் போலவும்
உறவினரும் மற்றும் உள்ளவர்களும் செல்வம் நம்மிடம் உள்ளவரை சேர்ந்து இருப்பார்கள். நம்மால் உண்டாகும் பயன்களை ரத்தம் குடிக்கிற அட்டைகள் போல் உறிஞ்சிவிட்டு பின்னர் விலை சென்று விடுவார்கள். அதனால் ஒரே வானத்தாலே 7 மரங்களையும் துளைத்த கார்மேக நிறம் கொண்ட ஸ்ரீராமபிரானை சம்சாரமாகிய கடலில் தெப்பமாக பற்றினால் பத்திரமாக மோட்சம் என்னும் கரையேறலாம், இல்லையே ஒரு பயனும் இல்லை என்று சொல்கிறார். துணையும் சார்வும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர். கணை ஒன்றாலே 7 மரமும் எய்த எம் கார்முகிலே புனையென்று உய்யப்போகலல்லால் இல்லை கண்டீர் பொருளே என்று பாடுகிறார். இந்த பாசுரத்தின் மூலம் நாம் ராமனே திருவடிகளை சரணடைந்துதான் இந்த பிறவி துயரிலிருந்து மீள முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்.